அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய காஞ்சிபுரம் பாரம்பரிய சித்த மருத்துவர் சாது குமார காலத்தி ஐயா இருக்காங்க. இப்போ இருதயம் சம்பந்தமான வியாதிகளை போக்கக்கூடிய அந்த மருத்துவ முறைகளை ஐயா வந்து சொல்லுவாங்க. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். இப்போது நிறைய மக்கள் இருதய வியாதியால் அவதிப்படுகிறார்கள். ஆமாம், சிறிய சிறிய பிள்ளைகள் கூட இருதய வியாதி வருகிறது, சுகர் வருகிறது. அதனால இது மருத்துவத்தில் சென்று கேட்கும்போது பாரம்பரிய வியாதி என்று சொல்வார்கள். உலகத்தில் இறைவன் பாரம்பரிய வியாதி என்று எதையும் படைக்கவில்லை. சாப்பிடுகின்ற உணவினாலே மனிதனுக்கு வியாதி வருகிறது. அதாங்க இப்ப இந்த இருதய அடைப்புலாம் சொல்றாங்களேங்கய்யா. ஆமா, இருதய அதாவது வாழ்வடைப்பு ஒரு மனிதனுக்கு அதுல வந்து கொழுப்பு வாழ்வு அடைப்பு, அந்த வாழ்விலே கொழுப்பு, அதுல கிருமி தொட்டு இதனால ஏற்படுது. இந்த மூணும் சேர்ந்தாதான் அந்த இருதய அடைப்பு என்று சொல்லுவார்கள். ஆமா, அதுக்கு ஆஞ்சியோகிராம் என்று ஆங்கில மருத்துவத்திலே செய்கிறார்கள். இந்த ஆஞ்சியோ என்று சொன்னால் சித்த மருத்துவத்திலே ஆஞ்சியோ என்று ஒரு கஷாயம் இருக்கிறது. அந்த கஷாயம் நான் பல மக்கள் கொடுத்து சுகப்பட்டிருக்கிறார்கள். அந்த கஷாயம், அந்த ஆஞ்சியோ கஷாயத்தை சொல்லுகிறேன், எல்லோரும் சாப்பிட்டு நலமடைங்கள். அத்திப்பட்டை 2 ஸ்பூன் அளவு, ஓமம் 1 ஸ்பூன் அளவு, கருஞ்சீரகம் 1 ஸ்பூன் அளவு, 300 ml தண்ணீர், 4 டீஸ்பூன் அளவு பனங்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வைத்து அதுல 2 சிட்டிகை மஞ்சள் தூளையும் சேர்த்து, அரைத்த மஞ்சள் தூள், பாக்கெட் மஞ்சள் அல்ல, அரைத்த மஞ்சள் தூளை கலந்து கொதிக்க வைத்து 300 ml 200 ml ஆக சுண்ட வடிகட்டி காலையில் ஒருவேளை சாப்பிட்டு 22 நாள் அல்லது 27 நாள் சாப்பிட்டு வந்தால் இந்த ஆஞ்சியோகிராம் செய்ய வேண்டிய வேலை இல்லை. ரத்த குழாய் அடைப்பை போக்கி உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து இருதய பலத்தை உண்டாக்கும் என்று கூறுகிறேன். நன்றிங்க.